பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக சொல்கிறோம். தொழில் கொள்ளும்படியாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிற வழிபாடுகளுக்கு சொன்னார். கடந்த விசுவாசத்தில் நம்பிக்கை நிலையத்திற்கு உதவி செய்ய கடந்த வாரம் முழுவதும் நீங்க எங்களுக்கு நல்லவரும் போதுமானவருமாய் இருந்ததற்காக சொல்கிறோம். இதை கொடுத்த சுதந்திர ஆரோக்கியம் பாதுகாப்புக்காக உங்களுக்கு நன்றி. அந்தவரே இந்த நாளில நாங்கள் உங்களுடைய சமூகம் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை சுற்றுலும் நோய் தொற்று இந்த கோவிட்-19 பாதிப்பு பெருகிக் கொண்டிருக்கிறது. பல பரிமாணங்கள் அது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு எப்படி இந்த நோய் தொற்று பரவுகிறது என்று தெரியல சுவாமி. இந்த அச்சம் எங்களுக்கு இருக்கிறது, இந்த சமூகத்துக்கு இருக்கிறது. உலகம் முழுவதும் பாதிக்கப்படுகிறவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார். அந்த மத்தியில் தான் மைக்கோருடைய வந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மீனும் மகிமையாக வல்லமாய் இந்த ஆலய காலத்தில் இருக்கிறது என்பதை இந்த பிள்ளைகள் உணர வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சட்டைக்குள்ளாய் பாதித்து சொல்கிறார். வழிபாடு உண்மை துதித்து பாடுகிற பொழுதும் வார்த்தை அனுப்பிவிடும். எங்களுக்கு நீர் நல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் உண்மை பற்றிக் கொள்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். விசுவாசம் உறுதிப்படுத்த கரங்களில் ஒப்புக்கொள்கிறார். இயேசுவின் நாமத்தினால் சொல்லி நல்ல பிதாவே. ஆமென். நீங்க சபையாக அறிவித்து இந்த மாஸ்க் நீங்கள் காட்டாமல் முழுமையாக இருக்கட்டும். எல்லாரும் பாடணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் பார்த்து நீங்கள் பாடுகிற இருக்கிற அச்சத்தினால ஒருவேளை பதிகிற வாரத்திலிருந்து இந்த பாடலாம் ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். பாடப்படுவதை கேட்டு நான் பாடக்கூடிய பாடலை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆகவே அதிகமாக பேசுகிறது நாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பாடுகிறவர்கள் ரொம்ப சத்தமாக பாடுகிறதை தவிர்ப்போம். மாஸ்க் நீங்கள் அனுப்பியிருக்கோம். ஆய்வு முடிந்த பிறகு நீங்கள் உடனடியாக வீட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அனுபவிக்கிறீர்கள். ஆலய காலத்தில் நின்று கூடி பேசுவது இந்த காலத்தில் தவிர்க்கலாம். ஆலயம் முடிஞ்ச பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இருந்தாலும் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய இல்லங்களுக்கு போக வேண்டுமோ போகல. அது அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரத்திலிருந்து 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வருவதை நீங்கள் தவிர்த்தால் நல்லா உங்களுக்கு குடும்பத்துக்கு. 10 வயதுக்கு இருக்கிறவங்களை நீங்கள் அழைத்து வராமல் இருந்தாலும் உங்களுக்கு நலமாக, பிள்ளைகளுக்கு நல்லது. அதை மனசில் வச்சுக்கணும். நாம் யாரும் விழுந்திருந்து கிறிஸ்துவ பாமாலை 22வது பாமாலை தூயா 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 என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். முதல் 2 சரணங்கள் மட்டும் பாடலாம். more.
தேவ ஆசனமுண்ட தாம் கிரீடம் வைப்பரே. கேருபீம் சேராபீம் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வேண்டார் வீரநாதியே. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரை எவ்வளவே நம்பில்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை முது வல்லமையான ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூறுகிறேன். போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களுக்குள் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்கும் வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிவுரை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் யார் முழங்கால் அமைதியாக நம்மை நாம் தருவோமாக. பொதுவான பாவத்தின் ஜெபத்தை நாம் யாரும் சேர்ந்து சொல்வோம். சர்வவல்லமையும் இறக்கமுள்ள பிதாவே, தகப்பனாகிய போல நாங்கள் உம்மை வழிநடத்தி வழிநடத்துகிறோம். எங்களுக்கு யோசனை புரியோனை நடந்தோம். ஒரு வருஷ கட்டளை வாய்ப்பு செய்தோம். செய்த காரியங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுமைகளை ஆனாலும் மூலமாய் மனிதர்கள் அதை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தை தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருள்வாராக. ஆமென். ஆமென். திருவசன போது ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசி. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளும் முதலாக எழுதப்படும் ரூத் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15. ரூத் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15. நவோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உபயோகின் முறையில் போவாஸ் என்னும் பெயருடன் மிகுந்த ஆசைக்காரனாகிய இனத்தானவர்கள் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிள்ளைகளை கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே போய் என்றாள். அவள் போய் வயல்களில் அறுக்கிறவர்கள் பிள்ளையை பொறுக்கினாள். தற்செயலே அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசினுடையதாக இருந்தது. அப்போது போவாஸ் பத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்.
போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட ஒரு வேலைக்காரரை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதிகாரமாக, இவர் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாப்பிய பெண் பிள்ளை, அறுக்கிறவள் பிறகு அரிக்கட்டிலிருந்து சிந்தினவளை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவளை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்போது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றார். அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயல்களில் போகாமலும் இதை விட்டு போகாமல் இங்கே என் ஊழிக்கார பெண்களோடு கூட இரு. அவர்கள் அற்பதற்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கூட தண்ணிக்கு போய் வேலைக்காரர்களை கொண்டு வருகிறதே குடிக்கலாம் என்று. அப்பொழுது அவள் அருகிலே முகங்கொப்பை விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தானாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உங்களுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். அதற்கு போவாஸ் பிரதேசமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டத்தை அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கட்டளையில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடைய பட்சமாய் பேசுகிறீரே என்றார். இன்னும் யோவா சாப்பாட்டு வேளையில் அவரை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கைகளை துவைத்துக் கொள் என்றார். அப்படியே அவள் அறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே நீ சிலரை சிந்தை விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டாள். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர்களை பொறுக்கின அவள் தட்டிலே அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்ப்பதனை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமியார் பார்த்தாள். தான் திருப்தியாக சாப்பிட்டு மீதியாக வைத்ததை எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். பாடம் முடிந்தது. நற்செய்தி பாடமாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் யோவான் 21 அதிகாரம் 1 முதல் 14 வரை வாசிக்கேட்போம். யோவான் 21 1 முதல் 14 வரை வாசிக்கேட்போம். அவர் கண் ஏறித்து பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியில் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டார் என்று மெய்யாகவே ஒன்று சொல்லுகிறேன். மன்னிக்கவும். யோவான் 21 அதிகாரம் 1 முதல் 14 வரை வாசிக்கேட்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்மேலும் செபுதேயின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் ஆன போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுகளுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார்.
அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கழற்றிக் கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழம் தூரத்தில் இருந்தபடியினால் கடலில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை விரித்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கடில் நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை முடியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்போது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருகின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சபையாக உட்கார்ந்து இந்த ஓய்வு நாளின் காலை வழிபாடுகளுக்காக நன்றி. தியானிக்க நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நேரமாக மாற்று. வாசிக்கப்பட்ட வேத பகுதியோடு நான் தியானிக்கிற பொழுது எங்களோடு பேசும் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அவர் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்த இந்த நேரத்தில் தேவாவியானவர் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் சொல்லுகிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாரமா ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அந்த ஆண்டவருக்கு நாம் முன்னோர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருவது அது அதிசயமாக இருந்திருக்கிறது, கடினமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த நோய் தொற்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபை குடும்பத்தினர் பலர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதனாலும் கூட நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் நினைத்து
தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்பில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியை ஒட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஐடென்டிஃபை risen Christ in the workplace. Identifying risen Christ in the working place. பணித்தலங்களில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அடையாளப்படுத்திக் கொள்வது. நாம் வேலை செய்கிற இடத்துல, வாழ்கின்ற இடத்துல கிறிஸ்துவை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தான் என்று நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. இதில் நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ரூத் பகுதியும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2 பகுதியை ஒட்டி ஒரு சில காரியங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தை சொல்றார்: உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு கிடைக்கும். நீ நல்ல ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய். அது என்ன இடம்? கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நீ வந்திருக்கிறாய் என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னது, கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நீ வந்தது உனக்கு நல்லது என்பதை அடையாளப்படுத்துகிறது. ரூத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். மோவாபிய ஸ்திரீ, அவர்களுக்கும் ரூத் அவர்களுக்கும் பெத்லேகேமுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவருடைய திரு திட்டத்தில் ரூத்தை மோவாபிய வம்சத்திலிருந்து அவர்களை பெத்லேகேமுக்கு கொண்டு வந்து போவாசனுடைய வம்சத்தில் இணைப்பது, இஸ்ரவேலுடைய வம்சத்தில் இணைப்பதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட ஒரு திட்டம் தான். அது நிறைய நேரங்களிலும் நமக்கு புரியுதில்லை. நான் ஏன் இங்க படிக்க வந்தேன்னு தெரியாமலே படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இங்க வேலைக்கு சேர்ந்தேன் என்று தெரியல அநேகருக்கு. எதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்வதே இல்லை. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, எதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? இந்த பிசினஸ் ஏன் நான் செய்கிறேன், இந்த குடும்பத்துல ஏன் எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் இணைத்திருக்கிறார், இதெல்லாம் நாம் அறியாமலேயே நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிச்சிடும். அநேகர் ஓடி முடிக்கிறார். நாம் அப்படி ஓடாதபடிக்கு இன்று சிந்திக்கலாம். ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்திற்காக தான் முன்னை இந்த பெற்றோருக்கு மகளால் கொடுத்திருக்கிறார், மகனால் கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்துல நீ மனைவியாய் இணைந்திருக்கிறார், இந்த கணவனாய் இணைந்திருக்கிறார். இந்த குடும்பத்தோடு ஒரு உறவு ஏற்படுத்துகிறது. இந்த திருச்சபையில ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை அங்கத்தினராக வைத்திருக்கிறார். யோசி, எந்த விதத்துல நான் இந்த குடும்பத்துல நான் பிரசித்திப்படுத்தப்பட போகிறேன், என்னை ஐடென்டிஃபை பண்ண போகிறேன், என்னை எப்பொழுது இனம் கண்டு கொள்ள போகிறார்கள்? யோசி. எத்தனை வருடங்களாய் கடந்துட்டோம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஏன் கணவன், எதற்காக இவர்களுக்கு மனைவியா இருக்கிறேன், எதற்காக இவர்களுக்கு நான் பெற்றோராக இருக்கிறேன், எதற்காக இவர்கள் எனக்கு பெற்றோராக இருக்கிறார்கள்? யோசி. ஆண்டவர் அனாதி தீர்மானத்தின்படி உங்களை ஆசீர்வாதமாக, பாக்கியவான்களும் பாக்கியவதியுமாய் நல்ல ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார், நல்ல ஒரு சபையை வைத்திருக்கிறார்.
ஒரு கிறிஸ்துவ மார்க்கத்தில் நீங்கள் இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். எதற்காக நான் கிறிஸ்தவமாய் இருக்கிறேன் என்பதை சிந்திக்கும்படி ஆண்டவர் இன்றை காட்டுகிறார். மோவாபிய ஸ்திரீயான ரூத் பெத்லெஹேமிலிருந்து ஒரு கால சூழலில் எலிமெலேக்கும் நகோமியும் தன் இரு பிள்ளைகளோடு மோவாப் தேசத்திற்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அங்கு தங்கள் வாழ்கின்ற காலத்தில் அங்கிருந்த பிள்ளைகளை தங்களுக்கு சொந்தமாக்கினார். அதில் ரூத் என்பவரும் ஒருபா என்பவரும் இணைக்கப்படுகிறார். அவருடைய இரு பிள்ளைகளும் மக்லோன் கிலியோன் என்பவர் இரு பிள்ளைகளும் அவர்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்வை துவங்கினார்கள். மோவாப் தேசத்தில் எதிர்பாராத சூழல் நடந்தது. நகோமியுடைய கணவரும் இறந்து போனார், பிள்ளைகளும் இறந்து போனார்கள். கால சூழலில் மோவாப் தேசத்தில் இருப்பதை காட்டிலும் சொந்த ஊருக்கு வந்து விடலாம் என்று நினைத்து வந்தார். ஆகவேதான் அது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சூழல், ஆண்டவருடைய தீர்மானம். நகோமியும் அவருடைய குடும்பமும் மறுபடியும் பெத்லெஹேமுக்கு வர வேண்டும் என்ற ஒரு சூழல் வரல. ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவம் நடப்பதற்கு முன்பாக பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணத்தை முடித்து நல்ல ஒரு சுபிட்சத்தை பெற்றுக் கொள்கிற காலத்தில் அவர்கள் புறப்பட்டு பெத்லெஹேமுக்கு வந்திருந்தால் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்கள் பெத்லெஹேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போனதுனால அங்க இருக்கிற சூழல், அங்க இருக்கிற ஆராதனைக்காரர்கள், அங்க இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்கள், அங்க இருக்கிற சூழல், அங்க இருக்கிற உணவு, அங்க இருக்கிற பழக்க வழக்கம், அங்க இருக்கிற கலாச்சாரம் அவர்களுக்கு ஒத்து போகல. இவர்கள் பெத்லெஹேமிலிருந்து மோவாபுக்கு போனவர்கள். மோவாபினுடைய சூழல் அவர்களுக்கு வாழ்வளிக்க கூடாதபடிக்கு அவைகள் எதிர்மறையாக இருந்திருக்கிறார். சூழல் எதிர்மறையாக இருக்கும் போது புரிந்திருக்க வேண்டும், புத்தி அறைந்திருக்க வேண்டும், அவர்கள் விழித்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்துடும், நாம சொந்த ஊருக்கு போயிடலாம், பெத்லெஹேமுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசித்திருக்கணும். ஏனென்றால் போன இடம் வசதியாக இருக்குது, சுபிட்சமாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது நினைச்சு அங்கேயே ஸ்டாக்னேட், அங்கே தங்கிவிட்டாங்க. அதனாலதான் இழப்பாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். நான் சிந்திக்கும் போது யோசிக்கிறேன். அநேக நேரங்களில் ஆண்டவர் பீக் ஹவர்ஸ்க்கு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறேன். வேதத்தை வாசிக்க விட்டுட்டோம், ஜெபிக்க நேரம் ஆளுக்கு வந்து முழுமையா தொழுது கொள்ள முடியலையா? ஆரம்பத்திலிருந்து முடிய மட்டும் இல்லை. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் இருக்கணும்னு சொல்றேன். அதுக்கு நீங்க முடியல, உங்களுக்கு பிஸி ஷெட்யூலா இருந்தா, உங்க சரீரம் பலகமாட்டா வராமலே வீட்டில இருந்து நீங்க ஜெபிங்க, ஆசீர்வாதமா இருக்கும். ஆளுக்குள்ள வந்து ஆண்டவரை துக்கப்பட்டுட்டு, ஆண்டவரை கேவலப்பட்டுட்டு, ஆண்டவரை அவமானப்படுத்திட்டு, ஆண்டவருடைய வழிபாடு வந்து நடுவில் ஏற்று உங்களுடைய பிஸி ஷெட்யூல் இருக்குன்னு உன் வேலையை பார்க்கறதுக்கு, உன் ஜோலியை பார்க்கறதுக்கு, உன் குடும்ப காரியங்கள், உங்களுடைய காரியங்கள் பார்ப்பதற்கு நீ போவீர்கள் சொன்னால் அதை விட பரிதாபம் வேற ஒன்று இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காலத்துல நேரம் 8 மணிக்கு 8 மணிக்கு ஆராதனை 9 மணிக்கு இருக்கணும். அது வரைக்கும் உங்கள் காரியங்கள் நிறுத்திட்டு வாங்க, இல்லைன்னா வராதே வீட்டில் இருந்த சந்தோஷமா இருக்கும். சொல்லலன்னா அந்த சாபம் என் மேல, சொல்றதுனால சாபம் உங்க மேல. நடுவில் எழுந்து போனோம். இது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இடம், ஆண்டவரை வழிபடுகின்ற இடம். உங்க மேனேஜர் கிட்ட பேசி, கலெக்டர் கிட்ட பேசினு, உங்க அதிகாரிகிட்ட பேசினு, உங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட பேசினு நடுவில் ஏன் போயிட்டு நீங்க பாட்டுங்க. ஏன் அந்த உணர்வுகள் இல்ல? கடைசி ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தில் போகணும்னு சொல்ற வரைக்கும் இருக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் என்ன அப்படியாப்பட்ட வேலை நீங்க செய்ய போறீங்க எனக்கு தெரியல. அவ்வளவு முக்கியமான வேலை என்ன? வீட்டிலே போய் பாருங்க, அது ஆசீர்வாதமா இருக்கு. இவர்கள் போன இடம் நிறைவான ஒரு இடம் என்று நினைத்தார்கள். அது அல்ல, அந்த குடும்பமே சிதைந்து போனார். குடும்ப மக்கள் இழந்து போனார்கள். நகோமி சொல்றார், ஆசீர்வாதத்தோடு போனார், மகிழ்ச்சியோடு போனார். ஆனால் நான் மாறாவாக மாறினேன் என்று சொல்றேன். என் வாழ்வு கசந்து போனது என்று
பெத்லகேமை விட்டு போன அதுதான் நடக்கும். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், அவர் நம்ம மேல மன்னிக்கிறவர், அவர் நம் மனதுக்குரியவர் தான். அதுக்காக நாம என்ன செய்திருப்பாங்க. அப்பப்போ அவர் செய்த காரியத்தை செய்தாங்கிறார். நாம தான் புரிஞ்சுக்காம பண்றோம். எத்தனை இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பலவீனங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் யாரும் காரணங்களாக வராது. உன் கடந்ததை காரணம் இல்லாம வந்திருக்காரு, உன் வியாதி காரணம் இல்லாம வந்திருக்காரு, உன் பிரச்சனை காரணம் இல்லாம வந்திருக்காரு, உன் குடும்பத்துல சமாதான இன்மை காரணம் இல்லாம வராது. மனம் திரும்ப ஆண்டவர் உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய பெரிய காரியம் செய்வார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். போவாஸ் அவருடைய நிலத்திற்கு வந்த பொழுது கண் அடையாளப்படுத்துகிறார். கண்ணில் பார்த்தோன்னு தெரியுது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்திரீ. அவருடைய நடை வித்தியாசமா இருக்கிறது, பேச்சு வித்தியாசமா இருக்கிறது, அவருடைய நடைமுறை பாவனைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நம்ம ஒரு பசங்க மாதிரி இல்லை. உடனே அவர் வேலை ஆக்கி சொல்றாரு, யார் மாதிரி புதுசா தெரியுது. அவர் சொல்லுகிறார்கள், அது விசேஷித்த குணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ரூத் நகோமியுடைய மருமகள், அவன் மோவாபிய ஸ்திரீ. எல்லாரும் கணவனும் தங்கள் மாமன் மறித்த பிறகு சொந்த ஊருக்கு வரும் பொழுது இன்னொரு மருமகள் அங்கேயே அவர் சொந்த வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் இவ்வளோ, நீ இருக்கிற இடம் என்னுடைய இடம், நீங்கள் மறிக்கிற இடம் நான் மறிக்கிற இடமா இருக்கணும், நீ எங்கே போனாலும் நான் கூட வருவேன், என் மரணமே அல்லாமல் நம்மை பிரிப்பதற்கு வேறு ஒன்றும் சொல்லக்கூடாது என்று உறுதியாக சொல்லி பெத்லகேமுக்கு வந்துவிட்டார். அவருடைய அழகு, அவருடைய நடை, அவருடைய வாழ்வு பிரத்யேகப்படுத்ததா இருந்தாலும் தன் வீட்டில் முதிர் வயதாய் இருக்கிற நகோமியை பார்ப்பதற்கு, போஷிப்பதற்கு, அவள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு இவள் தான் எடுத்த தீர்மானத்தை உறுதியாக இருக்கும்படி தான் பணி செய்ய வேண்டும், ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளியே வந்தவர். உழைக்கணும் என்ற எண்ணத்தையும் சிந்தனையும் வைத்துக் கொண்டு தன்னை நம்பி தான் வந்த இடத்துல நான் சோம்பலாக இருக்கக்கூடாது, நான் அலட்சியப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது, நான் உழைக்க வேண்டும் என்ற உணர்வு பெற்றவர். தன் வயது முதிர்ந்த தன் மாமியை நகோமியை பார்த்துக் கொள்ள வேண்டும், போஷிக்க வேண்டும் என்ற மேலான குணமுடையவராக மாறுகிறார். இதெல்லாம் போவாசுக்கு சொல்லப்பட்டது. இப்போது போவாசுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறார். இப்போது போவாஸ் ரூத்தை கனம் உள்ளவளாக பார்க்கிறார், மேன்மை உள்ளவளாக பார்க்கிறார். அவர்களுக்கு இருக்கின்ற பெருத்தன்மையை பார்க்கிறார், உழைப்பை பார்க்கிறார். அவனுடைய எல்மலைக்குடைய இனத்தானாக இருந்தாலும் கண்ணியமாய் நடக்கிறவனாக மாறுகிறான். அவனுக்கு ஒரு உறுதிமொழி தருகிறார், நீ வேற எந்த நடத்திருக்கோம் போகணும்னு அவசியம் இல்லை, இந்த இடம் நீ நல்ல இடத்தை தெரிந்து கொண்டாய், ஆகவே இந்த இடம் உனக்கு எப்போதுமே திறந்திருக்கும். இங்க இருக்கிற வேலையாட்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, அவர்கள் கை உண்மையில் படாது, உனக்கு வேண்டிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அறை உனக்காய் திறந்து இருக்கிறார், இங்க இருக்கிற தண்ணீரை குடிக்கலாம், இங்க இருக்கிற உணவுகளை நீ பங்கு கொள்ளலாம் என்று அவளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவனாக இருக்கிறார். இது மோவாபிய ஸ்திரீயாச்சு, இது அந்நிய ஜாதிக்கு வந்த பெண் ஆச்சு, நமக்கும் அதுக்கும் ஒத்துவரா என்று சொல்லி அவளை புறக்கணிக்கிற ஒதுக்க. அவள் நகோமியாருடைய மருமகளாக இருந்தாலும் அவருடைய குணங்கள், அவருடைய செய்கைகளை பிரத்யேகமாக போவாஸ் கண்டு, அதுதான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் பகுதி, செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர். நீ ஒன்றும் கவலைப்படாதமா, உனக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் இருக்கிறார். அவரை அடையாளப்படுத்தி அவளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவளுக்கு ஒரு நிறைவு வாழ்வுக்கு நேராக நடத்துகிற ஒரு போவாசை பார்க்க. இரண்டாவது குணங்கள்,
நாம் வேலை செய்கிற வாழ்கின்ற இடங்களில் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நம்மிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்க்க முடிகிறதா? என்று நாம் பேசுகிற நடத்தையில வாழ்வுல நாம் போகும்போது வரும்போது என்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கிறார்களா? ஆண்டவர் பார்க்க முடிகிறதா? ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? என்னுடைய பொக்கிஷம் பரலோகத்துல சேர்க்கப்படுகிறதா? உலகத்துல சேர்த்து நிற்கிறோம், இங்க நல்லா செட்டிலா இருக்கு. பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷம் சேர்க்கப்படுகிறதா? சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகை நாளில் நான் அவரை எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இதுதான் இந்த காலங்களில் நாம் அறிந்து கொள்ளவும் சிந்திக்க முடிய அழைக்கப்படுகிறோம். உயிர் தெழுந்த இயேசு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வுல உண்மையா இருக்கிறோமா? கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோராக, ஒரு சகோதரனாக, சகோதரியாக, விசுவாசியாக, குடும்பத்துல, திருச்சபைகள், சமூகத்துல நாம் இருக்கிற இடத்துல கொலோசியர் 3:24 சொல்வது போல, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்கின்றார். நீங்க எங்க இருந்தாலும் நாம இருக்கிற இடத்துல உண்மையா ஒரு நாள் என்னுடைய சான்று நல்ல வசனம் நீதிபதிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்வது போல அந்த சாணத்தை விட்டுடாதவர்களுக்கு பார்த்துருந்தீங்க. பிள்ளைகள் சாணத்தை பிள்ளைகளா இருக்க அப்பா அம்மாவுக்கு மீறி எங்கும் பேசணும் யோசிச்சுட்டு போயிடாது. உங்களுக்கு இருக்கிற அளவுல நின்று கணவனா கணவனா நின்று, மனைவியும் மனைவி நின்று, அதான் குடும்பத்துக்கு விசுவாசிகள் விசுவாசியின் சாணத்தில் நின்று, எந்தெந்த பொறுப்பு எந்தெந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பாங்க. நமக்கு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்குறாங்க. படிப்பு ஏற்றபடி, வேலைக்கு ஏற்றபடி, உன்னுடைய தகுதிகளுக்கு ஏற்றபடி குடும்பத்தையும் வேலையும் இருக்கிற இடங்களை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆண்டவரை பயன்படுத்துவார். ஞானமா நடக்க வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எப்படினாலும் பேசலாம், எப்படினாலும் நடக்கலாம், எங்கனாலும் போகலாம் என்பதை நிறுத்திட்டு உயிர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு நாம் முன்கொள்வார். அவர்தான் நம்மை கனம் பண்ணுகிறவர், அவர்தான் நம்மை கௌரவிக்கிறவர். போவாஸ் கண்கள்ல ரோஜுக்கு கிடைத்த தயவு அந்த உயிர் பேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் கண்களில் நாம் ஒவ்வொருவருக்கும் தயவு கிடைக்கும். அதற்கேற்றபடி நம்முடைய செயல்களை, வார்த்தைகளையும் வாழ்வையும் மாற்றிக்கொள்ளும். அவருக்கு பிரியமானவாய் நடக்க நம்மை ஒப்புக்கொள்ளும். அவர் என்றைக்கும் மனதுக்கு முடிவார். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து 2 முறை மகதலேனா மரியாள் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அதன் பிறகு கொஞ்சம் நாட்கள் கடந்து போனபோது, அப்பா இப்படியே இருந்தால் நம்ம வேலைக்கு ஆகாது, நான் போய் மீன் பிடிக்க போறேன்னு சீமோன் பேதுரு சொன்னதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள் வாசித்து அந்த சம்பவம் அழகாக பதிவு பண்றேன். நான் வேலைக்கு போறேன், கூட இருந்தவங்களும் அப்படியே நானும் வரேன் ஒரு 7 பேர் சேர்ந்தாங்க. 7 எப்பவுமே பூர்ணம்னு சொல்றது நம்ம, அதனால இது ஒரு பூர்ணமா நம்ம 7 பேர் சேர்ந்துட்டோம், நாம் எல்லாம் சேர்ந்து மீன் பிடிக்க போயிடலாம்னு சொல்லி அவர்கள் மீன் பிடிக்க போனதாக வேதம் சொல்லு. நான் யோசித்தது வாசித்து தியானிக்கும் பொழுது, நான் சீமோன் எப்பவுமே முதல் விட மாதிரி ஏதாவது செய்யணும், ஏதாவது பேசணும். நான் மீன் பிடிக்க போகிறேன் உடனே அவனை தட்டி, மனுஷன் பிடிக்க போறோம், மீன் பிடிக்க போறியப்பா, அதுக்கு அவனை அழைச்சு என்று சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், தடுத்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய வழிவிட்டு விலகி போவதை ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் இவ்விடத்திலும் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நல்லவரையும் தீயவரையும் பார்த்துதான் இருக்குதுன்னு
நீதிமொழிகள் 15:3 சொல்லுது. அவர் பார்த்துட்டே இருக்கார். எரேமியா 17:10 சொல்றாரு, அவர் இருதயங்களையும் உள்ளங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். சீஷர் இயேசு அற்புதங்களை செய்ய முயற்சிக்கும் போது அவர்கிட்ட அற்புதத்துக்காக வந்த பொழுது இவர் ஓய்வு நாளில் என்ன பண்றாரு பார்க்கலாம். ஓய்வு நாளை கடைபிடிக்கிறார். இவருடைய பரிசெயல் வேத பார்வையுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்தார் என்று போட்டு எல்லாம் பார்த்துதாங்க. ஆனால் எதுக்கு நமக்கு 6 அறிவு கொடுத்தது? ஆதாம் செய்த தவறுனால நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால்தான் நாம் என்ன முடிவு எடுக்க போகிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்துதான் இருக்கிறார். நீங்க நன்மை செய்யலாம், தீமை செய்யலாம். கலாத்தியர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்தால், ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் மாம்சம் ஆவிக்கு விரோதமும் உண்டு. மாம்சம் ஆவி ஒன்றை இச்சித்துக் கொண்டே இருக்கிறார். பிரசங்கத்தை கேட்கலாமா வானவான கூட இப்போ நம்ம யோசிச்சாங்க. இவருக்கு என்ன வேறு வேலை இல்லையான்னு சொல்றது ஒரு மனசு இருக்குது. சரி நல்லதுதான் சொல்றாருன்னு கேட்கிற மனசும் இருக்குது. எதை முடிவு எடுக்கிறது நீங்க எடுத்துங்க, அது நல்லதுதான், உங்களுக்கு தான். மாம்சமும் ஆவியும் ஒன்றை இச்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் நல்லவர்களாகவும் இருக்கலாம், தீயவர்களாகவும் மாறலாம். ரெண்டும் உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக மாறலாம். ரெண்டும் உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவர் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறார். எவ்வளவு சிரமத்தின் மேல 3 ஆண்டுகாலம் நம்ம போஷித்தார், நம் மத்தியில் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அதுக்கு அவருக்கு விரோதமா நான் போக மாட்டேன், அப்படிலாம் போகக்கூடாது. பேரு அப்படி செவிலன் குமாரன் ரொம்ப அன்புள்ள விடுவாங்க. யோவான் அவன் மார்கழி சார்ந்து அப்பெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, நம்ம வேண்டாம் போய் ஜோம் பண்ணலாம், அந்த ஒளிவு முறைக்கு நம்ம கூட போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் ஒரு சரி சொல்லுங்க. ஒரு தப்பு சொன்னா உடனே ஆமா 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 அப்படிதான் நினைக்கூட அப்படிதான் இதுதான் நினைச்சுட்டு குறைய பில்டப் பண்றவங்க தான் பெருசு. நம்ம அன்றைக்கு அப்படிதான் தான், இன்றைக்கு அப்படிதான் தான். நம்ம அறியாமைய குடும்பத்தை பாதிக்க பேச்சுகள், நடத்தைகள், செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சபைக்கு விரோதமான காரியங்கள் பேசுங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் ஆண்டவருடைய சரீரம் என்பதை மறந்து போகாது. ஆண்டவருடைய சரீரத்தை நீங்க சூறையாடுவதை தவிர்க்கும்படி, அதை தடுக்காட்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் வீட்டில் ஆண்டவர் உங்களை சந்திக்க அவர் அடையாளப்படுத்துகிறார்கள். பார்த்தீங்கன்னா நீங்க அடையாளப்படுத்துவதற்கு நீங்க முன் வரலாம். சீமோன் பேர் சொன்ன நான் மீன் பிடிக்க போறேன், உடனே செல்வன் நானும் வரேன், தோமா சொன்ன நானும் வரேன், இப்படி ஒருவர் சேர்ந்து மீன் பிடிக்க போயிட்டார். ஆண்டவர் பார்த்திருந்தார். இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கல என்பது இயேசுக்கு தெரியும். ஏனென்றால் இயேசு இல்லாமல் போறாங்க. இவ்வளவு உழைத்தோம், இன்னும் பேங்க்ல பேலன்ஸ் செய்யாமல் இருக்கும். நமக்கு வருமானம் இவ்வளவு வருதுன்னு தான் பெருசா இருக்குது. எங்கிருந்து வருது, அங்கிருந்து வருது, பிள்ளைங்கிருந்து வருது, மகளிலிருந்து வருது, இப்படிதான் நினைச்சுட்டு இருக்கிறோம். கையில் ஒரு பைசா அடுத்த வேலைக்கு இல்லை. என்னையா இவ்வளவு காலம் வாழ்ந்து வேலை செய்து ஓய்வு பெற்று பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை திருமணம் முடிச்சோம், இன்றைக்கும் அதே நிலைதானா? யோசிக்க மாட்டீங்களா? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் கிடைக்காது. காலையில விடிய காலத்தில் அங்க 1 வருஷம் கொடுத்து 4ஆம் வருஷம் 21 விடிய காலம் ஆன பொழுது அப்போது இயேசு கூட தான் போயிருப்பாரு, கூட பேசும்போது போயிருப்பாரு, அவர் படகு பக்கத்துல தான் இருந்திருப்பாரு. அவன் மழை போடும்போது இந்த இடம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். கையில உழைப்பு, இரவு முழுதும் படகு ஓட்டி வலைய போட்டு இழுத்து எனர்ஜி போகுது, ஸ்ட்ரென்த், அதனுடைய முயற்சிகள் வீணா போகுது, எல்லாம் வீணா போகுது. பக்கத்துல இருந்து தான் பாரு. ஒருத்தர் கூட இயேசுவே அடுத்த வரைக்கும் சாப்பாடு ஒரு வேலை உதவி செய்ய மாட்டீங்களா கேட்கறதுக்கு மறந்து போனார். இயேசுவே இந்த தடவை வர போற ஒரு மீன் கிடைக்காது,
நாங்க வந்து 7 பேர் 7 மீனாவது கிடைக்கும் அப்படின்னு இயேசுவை நினைக்கிறதுக்கு மனசுல நினைவு கூறும் சூழல் அமையல. இப்படிதான் நாமே முயற்சி செய்து ஓடி 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 ஏமாந்து போயிருக்கோம், தோல்வி அடைந்திருக்கிறோம். நாம் நினைக்கிறது நடக்காமலே இருக்கிறது. எப்போது எப்போது என்று காத்திருக்கிற வேளையில இயேசு உயிர்த்தெழுந்து இயேசு நம் மத்தியில் தான் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தான், பிள்ளைகளுடைய வாழ்வு நல்ல எதிர்காலங்கள் அமையும், என் பிள்ளைகள் பெற்றோரை கணவன்களாக மாறட்டும், என் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம், எங்களுக்கு நீ துணையாளர், எங்களுக்கு பாதுகாவலர், எங்களை சுகமளிக்கிறவர். கேட்க மாட்டோமா? கேட்கக்கூடாதா? இவர்களுக்கு மனசே இல்லை. அதனால காலத்து விடியற் காலம் திரும்பி வந்து சோர்ந்து போய் பிள்ளைங்க வரும்போது விடியற் காலம் இவர் கரையில் நிற்கிற திபேரியா கரையில் அவர் கரையில் ஏங்கி நிற்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கண்ணு கேட்கிற தூரம் கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் சத்தம் அவர்கள் கேட்கிற தூரத்துக்கு வந்த பிறகு ஆண்டு கூட பேசவே இல்லை, என் கூட நான் வேத வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், இதெல்லாம் செய்யறோம். ஆண்டுக்கு தூரமா இருக்கிறோமே, ஆண்டோரு பார்வை நம்ம மேல் படுகிற தூரத்துக்கு அவர் திரும்ப மாட்டீங்களா? போதும். ஆண்டு விருப்பம் இல்லாத பேசுறது, செய்தது, நடந்தது, வாழ்ந்ததெல்லாம் போதும். அவருடைய பார்வை என் மேல் படுகிறது. அவருடைய சத்தமாக என் காதில் கேட்கிற அளவுக்கு வந்து அவரை நெருங்க மாட்டோம். ஏன் கேட்கல? ஏசியா 59:2 சொல்லுது, என் பாவங்கள், என் மீறுதல்கள், அக்கிரமங்கள் அவர் எனக்கு செறிகூடாதபடிக்கு அவர் முகத்தை மறைக்கிறது, அவருடைய செவிய கேட்கக்கூடாதபடி மறைக்கிறது என்று தடுப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அதெல்லாம் விட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கள் வந்தா அவர் சத்தம் நம்மளை கேட்கும், அவருடைய பார்வை நம்ம மேல போடணும். இவர்கள் கொஞ்சம் தூரம் அவர் கண்ணுக்கிட்ட தூரம் கிட்ட வரும்போதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு அங்கிருந்து எப்படி அழைக்கிறார்? பிள்ளைங்க இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாச்சும், ஏன்னா இயேசு அவருக்கு தெரியாத தெரியும், புசிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கிறதா? அந்த உண்மை ஊற்றுனாங்க. நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் கவலைப்பட அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். திரும்பும் போது அந்த வலது பக்கமா அவன் வலையை போடு ஒரு ஆலோசனை தருகிறவராக 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுது போல, அவனுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டு, மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவாங்க. உண்மையை கண்ணை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார், உனக்கு போதிக்க முடியாது, உனக்கு ஆலோசனை தரும்படியாக அவர் காத்திருக்கிறார். தன்னை உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு அடையாளப்படும். உன்னை மனுஷரை பிடிக்கிறவாக நினைச்சு நீ மீன் பிடிக்கிறவனாக இருக்க என்ற ஒரு ஆனந்தம் அவர்கள் மறுபடியும் வலைய போட சொல்றார். என்றால் கரையில் நிற்கிறது யாருன்னு அவங்களுக்கு தெரியும். வாங்க வாங்க சாப்பிடுங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு யோசி. அப்படி அல்ல, அவ்வளவு லகுவாக கொடுக்குற ஒரு ஆண்டவர் இல்லை. அப்படியே எடுத்துட்டு போய் கடல்ல உப்பு போடுற போட மாட்டார். நம்ம நினைக்கிறோம் எப்படினாலும் கேட்கலாம், எப்படினாலும் கூப்பிடலாம், அவர் இழுக்கலாம் வருவாருன்னு நினைச்சிருக்கிறோம். அப்படி வர ஒரு இயேசு இல்லை. நல்ல பொண்ணுங்க யாரும் தப்பா நினைச்சிருந்தா நீ இருக்கிற இடத்துல இருப்ப, நீ செய்யறத செய்வ, ஆனா இயேசு கூப்பிட்டா வந்துருவாருன்னு நினைக்காது, வரமாட்டேன். நீ உணர்வு உன் தவறு, உன் மீது, உன் பாவம் உணர்ந்து அறிக்கை செய்யாவிட்டால் நினிவே மக்கள் அறிக்கை செய்தார்கள், பாவம் விட்டார்கள், அதை பார்க்கவே பார்த்து அவர் மன்னித்தவர். 2:7-14 சொல்லு, அவர் அவருடைய தவறுகள் மீதுகிற பாவங்களை அறிக்கை செய்ததை பார்க்கவே பார்த்து மன்னித்து அதன் பிறகு தேசத்துக்கு விசாரம். பாவத்தோடு ஆசீர்வாதம் இருக்காது, ஆண்டவரோடு உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு அடையாளப்படுகிறார். போதும், வலது பக்கத்தில் வலையை போடு. வலை பிடித்தக்கதாக மீன் கிடைத்த போதுதான் இயேசுவையே இனம் கண்டார். அவர் கரையில் இருக்கிறவர் இயேசுதான் என்று சொல்றார்.
இயேசு என்ற உடனே சீமோன் பேதுரு படகு விட்டு கீழே முடிச்சுட்டாங்க. ஏன்னா தான் நிர்வாகமாக இருக்கிறேன். கரைக்கு வந்தாங்க. நீங்க என்ன பிடிச்சிங்க வைக்கணும்? கரையில் அடுப்பு எரிகிறது, அப்பமும் மீனும் இருக்கிறது. அது நீங்க உழைச்சதை கொண்டு வாங்க. எத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஓய்வு வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன கொண்டு வருகிறார்? உனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர், வாய்ப்பு வசதி, உனக்கு உயர்வை கொடுத்து வருமானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நீ என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்? ஏதோ ஒன்று கொடுக்கலாம் காணிக்கை கொண்டு வருகிற பிரத்யேகமாக எடுத்து ஜெபித்து நீங்கள் ஆண்டுடைய ஆளுக்கு ஒரு காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்தணும் என்றால் அழைப்பு. நீ ஆசுவாத பெற்றிலே இருப்ப எங்காச்சும் இருந்தா உங்களுக்கு நினைச்சா போடும். அது அல்ல. ஆளுக்கு வந்து காணிக்கை தரதை விட்டுருங்க. வீட்டிலிருந்து சனிக்கிழமைகளுக்கு வைங்க காலையாவது இந்த காணிக்கையாக ஆண்டுடைய ஆளுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் சிந்தனைகளால் வர இந்த காணிக்கை இதை நான் ஆண்டுடைய ஆளுக்கு எங்களுக்கு கொடுக்கணும், தேவ சமூகம் கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும்னு தெரியும். இதைதான் பணித்தரங்களை வேலை செய்கிற மத்தியில தன்னை அடையாளப்படுத்தி ஒரு நல்ல ஒரு வழியாக நீங்கள் மனுஷர்கள் பிடிப்பதா மாறணும் என்பதை அவர்களுக்கு தெளிவு ஜபம் செய்யும். என்னை நேசிக்கிறத நன்றி தகப்பனே. நாளின் காலையில் நீரோடு பேசுகின்ற வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு பேசுகிறேன். ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை இயேசு நாம் தான் சொல்லி நல்ல பிதாவும். ஆமாம். நாம் அனைவரும் எழுந்து விசுவாச பிரமாணத்தை அறிகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாள் உட்பட்டு பிறந்தார். முந்தின நாட்களில் பாதத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட பாதாளத்தில் இருந்தார். மூன்றாம் நாள் மருத்துவத்தை எழுந்தினார். அரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மருத்துவர் நியாயத்தில் போவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நீதியோடும் ஒன்றை விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையான நாமும் ஆலயத்துக்கான செய்தி செயலாளர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த ஆலயத்தில் ஆல்டர் முன்பாக போட்டிருக்கும் அந்த ஸ்கிரீனை குறித்து அறிவித்திருந்தோம். அதன்படி நமக்கு நம்முடைய திருச்சபையின் மூத்த அங்கத்தினர் ஒருவர் அவர் பெயர் சொல்ல விரும்பவில்லை. 3 கலர் வாங்குவதற்காக 78,000 காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு இன்னும் ஒரு கலர் தேவைப்படுகிறது. மொத்தம் 4 கலர் 4 சீசன்களில் போட வேண்டியிருக்கிறது. 3 கலருக்கு அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இன்னும் ஒரு கலர் தேவைப்படுகிறது. ஒருவேளை சபையில் குடும்பத்தார் யாராவது கொடுக்க விரும்பினால் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே நாம் அறிவித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் அதை வற்புறுத்த வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இந்த காரியங்கள் ஆயத்தொழுகிற காரியங்களை பின்பற்றி வருவதற்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்க் அணிவது மற்றும் நீங்களாகவே அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுவதற்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ரொம்ப தூரம் இல்லை அந்த கொரோனாவில் இருந்து. நம்மளோட சபையிலே சில பேர் அட்மிட் ஆகிருக்காங்கன்றதை நான் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். மத்திய ஆலயம் இந்த கொரோனாவின் காரணத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போய் ஆர்சன் சர்ச் ஏற்கனவே போன வாரத்திலே மூடப்பட்டது. இப்படி ஆலயங்களை மூடிக்கொண்டு வர சூழ்நிலை அது இதனால் தான் என்று இல்லை. ஆனால் மிக வேகமாக பரவி வருகிறது. நமக்கு தெரியாமலே நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிஎம்சி மருத்துவமனையில் மற்றும் அடுக்குமாறு ஜிஹெச்சிலும் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். அங்கேயும் படுக்கைகள் இல்லை. அடுக்குமாறைக்கு போனால் அங்கேருந்து சிஎம்சிக்கு அனுப்புகிறாங்க. சிஎம்சிக்கு போனால் அங்கேருந்து நம்முடைய சிஎம்சியில் வேலை செய்கிறவர்கள் அந்த கொரோனா வார்டில் வேலை செய்கிற சகோதரி இனிஷியா இருக்காங்க, ஜேக்கப்டியா தங்கச்சி இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க எல்லா வார்டையும் பாதி க்ளோஸ் பண்ண வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். நம்முடைய சபையை சேர்ந்த பிள்ளைகளை தயவுசெய்து நீங்கள்
கண்டித்து உணர்த்துங்கள். நம்முடைய வாலிபர் பிள்ளைகளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட சொல்லுங்க. உங்களுக்கு அது என் மகனாக இருந்தால் கூட சரி, மாஸ்க் போட்டு நீ வராத வெளியிலன்னு சொல்லுங்க. ஒருவேளை ஆயர் சொன்னது எனக்கு ஹிஸ்ட்ரியிலே சொன்னாங்க, 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள வராதுன்னு சொன்னேன், ஒருத்தர் வந்து என்கிட்ட கோச்சிக்கிறாங்க. அவர் அதுக்காக சொல்லலை, உங்களுடைய நலனுக்காக சொல்கிறாரு. தயவுசெய்து இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 11/4/2021 அன்று பெறப்பட்ட காணிக்கை. முதலாம் காணிக்கை மாதசந்தா காணிக்கை 47,310, சோதர காணிக்கை 5,275, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 645, பெண்கள் ஐக்கிய சங்கம் 775, வாலிபர் ஐக்கிய சங்கம் 970, புதிய ஆலை கட்டிட நிதி 3,520, ஓய்நாள் பள்ளி 1040, பேராய விருது நிதி 220, நலிந்தோர் நல நிதி 1,310, குருத்துவ பணியாளர் நிதி 440, ஏல விற்பனை 5,000, திருமுழுக்கு காணிக்கை 1000, ஆராதனை காணிக்கை 12,150, துறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 200, ஆட்லர் ஸ்கிரீன் வாங்க பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் கொடுத்த காணிக்கை 78,000, மூத்த சங்கத்தினர் கல்வி நிதிக்காக 2,470, ஆக மொத்தம் 1,60,60,330. இரண்டாம் காணிக்கை சோதர காணிக்கை 1,300, பிறந்தநாள் காணிக்கை 550, ஆராதனை காணிக்கை 5,270, சுயவெறுப்பு முண்டியல் 2,350, தியாக நன்றிப்படியால் காணிக்கை 2,750, ஆக மொத்தம் 12,020. நன்றி. செயலுடைய அறிவிப்பை தொடர்ந்து துயர செய்து நம்முடைய திருச்சபையின் மூத்த அங்கத்தினர் அவர் திரு மார்க்கம் சுந்தராஜ் அவருடைய சகோதரி மிஸ்ஸஸ் சாந்தி பால்ராஜ் அம்மா அவங்க தஞ்சாவூருடைய பிஷப் பால்ராஜ் அவர்களுடைய துணைவியார் கடந்த 14ஆம் தேதி அவர்கள் கற்றுக்கொண்டு திறந்தார்கள். அவர்கள் குடும்பத்தினருக்காக திரு மால்கம் சுந்தராஜ் அவர்கள் குடும்பத்தினர் அங்கு ட்ரிசிக்கு போயிருக்கிறாங்க. அவர்களுக்காக நீங்கள் செபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனை 187வது கீர்த்தனை, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கு என்ற பாடல் ஒரு 2 சரணங்களை சேர்ந்து பாடலாம். அப்பொழுது காணிக்கை முன்னே வந்து நீங்கள் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 3 சரணங்கள் பாடலாம். அதில் நீங்கள் காணிக்கை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவ
உட்கார்வோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆலோசனைகளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறார்கள். இத்தனை பேர் இல்லாத இந்த ஸ்நானத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களை துதிக்கும்படியாக உங்களுடைய வசனத்தை கேட்கும்படியாக திருவி செய்து தயவுக்காக உங்களுக்கு நன்றி. தந்தை கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துக்கு வர தடைப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாராளவரே. என்னுடைய சொல் செல்ல சிந்தனை எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சத்தத்தை சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற